தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அக்டோபர் 15, 16ஆம் தேதிகளில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் செல்கிறார். இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதாக ஜெய்சங்கர் பாகிஸ்தான் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, விவரங்கள். வணக்கம் சாரா. அக்டோபர் 15, 16ஆம் தேதிகளில் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரை முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். அமெரிக்கா சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பின் அமெரிக்க அதிபர் பைடனின் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்கள் அதிகாரிகளை தனித்தனியாக சந்தித்து பேசினார். இந்த நிலையில் தொடர்ந்து அவர் இலங்கைக்கு செல்ல உள்ளதாகவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அனுரகுமார திசநாயக மற்றும் புதிய பிரதமர் உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அவர்தம் குழுவினரை ஜெய்சங்கர் சந்தித்து பேச உள்ளதாகவும் தொடர்ந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்தது. அப்போது தமிழ்நாடு மீனவர்கள் கைது தொடர்பாகவும் அவர்கள் விடுவிப்பு தொடர்பாகவும் ஜெய்சங்கர் பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தின்படி அக்டோபர் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் அவர் பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஒரு கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கி நடத்த இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே பல்வேறு முரண்பாடுகள் இருந்து வரும் நிலையில் தொடர்ந்து ஜெய்சங்கரின் இந்த பயணமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.